பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல வேலையில் இருந்ததுங்க நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போ கொஞ்சம் வசனத்தை பார்க்கலாம். அப்புறமா நம்ம ஜெபிப்போம். சோதனை ஆண்டவரை துதிக்கிறோம். வேத வசனம் பார்க்க போகிறோம். ஆண்டவரே, அது என் மன மகிழ்ச்சியின் சங்கீதக்கார சொன்னார். கேட்கிற பிள்ளைகளுக்கு மன மகிழ்ச்சியை கட்டளிடும்படியான வார்த்தையை கட்டளையிடுங்க, மறைத்து வழிபடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்போ தியானமாக பார்க்குற வசனம் யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். இன்னைக்குள்ள தியானம் வந்து யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் நாங்கள் யோசுவாவுக்கு சொல்லப்பட்டிருக்கு 5ஆம் வசனத்துல, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்த போல உன்னோடும் இருப்பேன். யோசுவாவுக்கு சொல்லப்பட்டிருக்கு. யோசுவா யார் அப்படின்னா, மோசேக்கு கீழே இருந்து ஒரு நல்ல தேவ மனிதன். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாம இருந்தார். அப்ப அந்த ஆண்டவர் மோசேக்கு ஏற்கனவே யோசுவாவுக்கு கொஞ்சம் ஆண்டவர் ட்ரைனிங் கொடுத்து, நிறைய ட்ரைனிங் கொடுத்து, அடுத்த தலைவன் யோசுவா. மோசே பெரிய தலைவன். பைபிள் ஒரு நல்ல தலைவன் யாருன்னா மோசே. ஒரு தலைவனுக்குள்ள குணம் எல்லாருக்கும். இன்னைக்குள்ள தலைவர்கள் எப்படி இருக்காங்களோ தெரியல. பைபிள்ல தலைவர்கள் என்ன தாழ்மையா இருக்கிறாங்க. அந்த தலைவன் மறிச்ச உடனே அடுத்த ஆண்டவர் தலைவன் எடுக்கிறார் யோசுவா. அப்ப மோசே இந்த யோசுவா 1ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, என் தாசனாகி மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி யோசுவாவுக்கு சொல்றார். நீ பலம் கொண்டு திடமனதாரு. நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனுக்கு உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இன்னைக்கு உங்களுக்கு முன்பதாக ஏன் முன்பதாகவும் யாரும் ஏற்று நிற்க கூடாது. யோசுவாக்கு முன்பா ஏன் ஏற்று நிற்க கூடாது? அவருக்கு ஒரு டார்கெட் ஆண்டவர் கொடுத்திருக்காங்க. இஸ்ரேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போகணும். இன்னைக்கு ஒவ்வொரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனுக்கு விசேஷமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாங்க. இந்த உலகத்திலையும் சரி, நீங்க உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு, விசேஷமான ஆசீர்வாதம். எப்படி இஸ்ரேல் புஸ்தகத்துக்கு ஆண்டவர் சொன்னாங்க, பாலும் தேனும் ஓடுகிற தேசம், செழிப்பான ஒரு தேசம். மழை நல்லா பெய்யும், செடி கொடிகள் நல்லா வளரும், மரம் நல்லா வளரும், கனி கொடுக்கும். அந்த கனி கொடுத்த உடனே தேன் அங்கவே பல வகைகள் வருது, பூக்கள் வருது. அதுல தேன் எடுத்து தேன் கூடு கட்டுது. எங்க பார்த்தாலும் தேன் இருக்கு. மாட்டுக்கு புல் சாப்பிட நல்லா புல் இருக்காங்கன்னா மாடு நல்லா சாப்பிட்டு நல்லா பால் உருவாகுது. அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, பாலும் தேன் ஓடுகிற தேசம். அந்த தேசத்துக்கு இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு போகணும். அதுக்கு ஒரு தலைவன் தேவைப்படுது. ஏன்னா நிறைய பிரச்சனை போற வழியில யுத்தம் நடக்குது. எரிகோ அடைக்கப்படுது, அதை தாண்டி தான் போகணும். யோர்தான்ல தண்ணி இருக்குது. அப்போ இந்த யோசுவாக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்பதாக யாரும் ஏத்து நிக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மளுக்கு ஏத்து நிற்பாங்க. வேலையில ஏத்து நிற்பாங்க, பிள்ளைகள் ஏத்து நிற்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க ஏத்து நிற்பாங்க. நம்ம வறுமை, நம்ம நோய், அதெல்லாம் நம்மளுக்கு ஏத்து நிற்கும். நம்ம பணத்தை வீணடிக்கும், வேஸ்டா போயிடும். அப்ப இந்த மாதிரி காரியத்தை பைபிள்ல பார்த்தோம் அப்படின்னா யோசுவாக்கு சொல்லப்பட்டுச்சு, நீ எத்தனை வருஷம் உயிரோடு இருக்க யாரும் உனக்கு முன்பாக ஏத்து நிற்க மாட்டாங்க. எனக்கு இந்த வசனம் ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என்னை பார்த்து சொல்றாரு, யாரும் ஏத்து நிற்க மாட்டாங்க. அப்ப யோசுவாக்கு என்ன செய்யணும் அப்படின்னு இந்த வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, இந்த காரியம் நம்மளுக்கு நடக்கணும், நமக்கு முன்பதாக யாரும் ஏத்து நிற்க கூடாது அப்படின்னா என்ன நம்ம செய்யணும்? எங்க யோசுவாவை பார்த்தோம் அப்படின்னா, நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடு இருப்பேன்.
எப்படி மோசே கூட ஆண்டு இருந்தாங்களோ அதே மாதிரி யோசுவா கூட இருப்பாரு. ஆவியானவர் சொல்லார், உங்க கூட இருப்பாரு. அகில பார்த்தோம் அப்படின்னா, நான் உன்னை விட்டு விலகியாதிருப்பதாக நியாயப்பிரமாண புஸ்தகம் அப்படின்னு எடுத்து ராஜாக்கள் கொடுத்தாங்க. இப்ப மோசே கூட தான் நியாயப்பிரமாணம் எழுதினாரு, அதை யோசுவாவுக்கு வச்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம கையில இருக்கதான் நியாயப்பிரமாண புஸ்தகம். இதுல நிறைய காரியங்கள் 66 புஸ்தகம் இருக்கு. ஒரு மனிதன் இந்த பைபிள் உள்ள காரியத்தை நம்ம நல்லா கரெக்டா நம்ம செஞ்சோம் அப்படின்னா இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க, செழிப்பா இருப்பாங்க, நரகத்துக்கு போக மாட்டாங்க. அந்த யோசுவாவுக்கு ஆண்டு சொல்றார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு, நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இந்த பைபிளுள்ள இருந்த காரியங்கள் நம்ம வாயை விட்டு பிரியக்கூடாதா? நம்மளோட வாயில எப்ப என்ன வரணுமா? பைபிள் உள்ள காரியம் வரணுமா? அப்படி நம்ம செய்யும் பொழுது நல்ல காரியங்கள் பைபிள்ல இருக்கு, அதை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும்போது நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். உங்களுக்கு முன்பதாக ஏன் என்பதாக யாரும் ஏத்து நிக்க மாட்டாங்க. கடன் பிரச்சனை வராதுன்னு பைபிள் சொல்லுது. எங்க சொல்லப்பட்டிருக்கு, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி. இந்த பைபிள்ல என்ன எழுதப்பட்டிருக்குதோ, யோசுவா காலத்துல பைபிள் இல்ல, நியாயப்பிரமாண புஸ்தகம் இருந்துச்சு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இறந்த உடனே நம்மளுக்கு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுலாம் இருக்குது. இந்த புஸ்தகத்துல எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி, கேட்கிற பிள்ளைகளாகிய நீங்க இதை நீங்க செய்ய கவனமா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க அதை சொல்லப்பட்டிருக்கு, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. உங்களுக்கு என்ன காரியம் கஷ்டமா இருக்கோ, சோர்வா இருக்கோ, நீங்க இந்த பைபிள் படிக்கும் பொழுது அந்த சோர்வை ஆண்டவர் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். சங்கீதக்கார் விதமா சொல்றார், தெளி தேனில மதுரம்னு சொல்றார். அததான் யோசுவாக்கு ஆண்டவர் சொல்றாங்க, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாக்கிய பண்ணுவாய். எப்போ நமக்கு முன்பாக யாரும் ஏத்து நிற்பதில்லை. இந்த பைபிள் இருக்க காரியத்தை நம்ம படிக்கும் பொழுது, இதுல சொல்லப்பட்டிருக்கு, இதை நம்ம கை கொள்ளும் பொழுது நம்மளுக்கு முன்பதாக யாரும் ஏத்து நிற்க மாட்டாங்க. நம்ம செழிப்பா இருப்போம். கானான் தேசத்துக்குள்ள ஆசீர்வாதம் நம்மளுக்கு உண்டு. புத்திமானாயும் நடந்து கொள்வாய், அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். 9ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த பைபிள நம்ம படிச்சுட்டு நம்ம பலம் கொண்டு திடமனதா இருக்க முடியும். பைபிள் படிக்காம அவிசுவாசமா இருந்தோம் அப்படின்னா நம்ம பலம் கொண்டு திடமனதா இருக்க முடியாது. நமக்கு முன்பாக ஏத்து நிற்பாங்க, எல்லா காரியமே ஏத்து நிற்கும், வலவாசி ஏத்து நிற்கும். டென்ஷனா இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். டாக்டர் சொல்றாங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க, பைபிள் படிச்சா ஸ்ட்ரெஸ் போயிடும். இந்த பைபிள் நீங்க படிச்சீங்கன்னா ஸ்ட்ரெஸ் போயிடும் பைபிள் சொல்லுது. நல்லா படிக்க பையன் எனக்கு தெரியும், படிச்சுக்கிட்டே இருப்பான். அப்ப அவன் படிச்சுட்டு இருக்கும்போது அவன் படிப்பு நல்லா, அந்த படிப்புள்ள காரியம் அவனுக்கு புரியும். ஆனா இந்த உலகத்துல நல்லா இருப்பான். ஆனா பைபிள் படிக்கும் பொழுது இந்த உலகத்திலும் நல்லா இருப்போம். நம்ம இன்னொரு உலகம் இருக்கு, அங்கேயும் நம்மளுக்கு ஆசீர்வாதம் உண்டு, மோட்சம் உண்டு. அப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா, புத்திமானாய் நடந்து கொள்வாய், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாய் திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். இன்னைக்கு நிறைய ஆக்சிடென்ட், போன வாரம் கூட நான் சொன்னேன், கார்ல போனவங்க ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க. ஆனா எங்க பைபிள் சொல்லுது, நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோட இருக்கிறார். நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ, இந்த பைபிள் படி நீங்க நடந்தீங்க அப்படின்னா, நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ கர்த்தர் உங்க கூட இருப்பார். உங்க கூட கர்த்தர் இருக்கிறனால உங்களுக்கு முன்பதாக யாரும் ஏத்து நிற்பதில்லை. என்ன அருமையான வசனம் பாருங்க பைபிள்ல. நம்மளுக்கு முன்பதாக யாரும் ஏத்து நிற்க மாட்டாங்க. அதுக்கு முன்பு நம்ம பைபிள் படிக்கணும், இரவு பகல் தியானம் பண்ணணும். இந்த வார்த்தை நம்ம வாய்விட்டு போக கூடாது. உலகத்தே பேசிட்டு இருப்பாங்க, அது விசேஷமான ஆசீர்வாதம் கிடைக்காது. ஃபுல்லா உலக செய்தி, அரசியல், அது நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. பைபிள் படி நடக்கும் பொழுது சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்குள்ள வசனம் நம்மளுக்கு முன்பதாக யாரும் ஏத்து நிற்க மாட்டாங்க. யோசுவாக்கு சொன்னா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நிறைய பேரை பார்த்திருக்கேன், நோயில இறந்துருவாங்க, ஆக்சிடென்ட்ல இறந்துருவாங்க. ஒரு சமாதானமா
சமாதானமா முடிவு இருக்காது. இங்க வசனம் தெளிவா சொல்லுது, நீ உயிரோடு இருக்கனாலும் ஒருத்தர் உனக்கு முன்பாக ஏத்து மாட்டாங்க. அப்படின்னா நம்மளுக்கு விரோதமா வரமாட்டாங்க, சமாதானமா இருப்பாங்க. நம்ம முடிவு சமாதானமா இருக்கணும் பைபிள் சொல்லுது. உங்களுடைய காரியங்கள் சமாதானமா இருக்கணுமா, உங்க முன்பாக யாரும் ஏத்து நிற்க கூடாது. அப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த பைபிள் வசனத்துப்படி நீங்க நடங்க. இந்த பைபிள் வசனம் உங்க வாயில இருக்கணும். இரவும் பகலும் கொஞ்சமாவது நம்ம தியானம் பண்ணணும். நம்ம போற இடத்துல கர்த்தர் நம்ம கூட வருவார். எங்க சொல்லப்பட்டிருக்கு, நீ போகும் இடமெல்லாம். அப்போ இந்த யோசுவா 1ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிங்க. ரொம்ப பைபிளே ரொம்ப ஸ்பெஷல் தான். நீங்க வாசிங்க. நீங்க சொல்லப்பட்ட வசனத்துப்படி உங்களுக்கு முன்பாக யாரும் ஏத்து நிற்க மாட்டாங்க. நம்ம ஜெபிப்போம். சோதர ஆண்டவரே, யோசுவாக்கு சொல்லப்பட்ட வார்த்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லுங்க, அவங்களுக்கு முன்பாக யாரும் ஏத்து நிற்க கூடாது ஆண்டவரே. வறுமை, சோர்வு, ஸ்ட்ரெஸ், கடற்பாரம் இதெல்லாம் ஏத்து நிற்க கூடாதுங்க. கானான் தேசத்துக்குள்ள ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பார சோர்வெல்லாம் மாற்றுங்க, வியாதியை மாற்றுங்க, கடன் பிரச்சனை மாற்றுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்க அப்படியே செய்யுங்க. வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.